கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கில் டுடே நம்ம பார்க்க போகிறது ஒரு காருண்யா ப்ளஸ் கெஸ்ஸிங் 04/7/2024 ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதாங்க மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெம்பர்ஷிப்பில் உள்ள ஒரு கெஸ்ஸிங்கோ வீடியோவில் ஒரு கெஸ்ஸிங்கோ பார்த்து சிங்க் பண்ணி நீங்கள் விளாண்டிங்கன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கிடலாம். அதனால தான் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம காருண்யா ப்ளஸ் ரிசல்ட் ரிவீல் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம 50-50 லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோ லைக்கை போட்டு பார்த்துட்டே இருங்க. அதாவது 2 நாள், அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 02 நம்மளுக்கு ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டீங்கன்னா 192 ஓகேங்களா. 03 அதாவது ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டீங்கன்னா 912. இதே பாக்ஸாக வச்சுருந்தா கூட ஒரு 2 நாளும் சேம் நம்பர் தாங்க. 2 நாளுமே சேம் தான். பட் ஆனால் இதில் 2 நம்பர் இறங்குன்றது எனக்கு தெரியும். பட் ஆனால் 3 நம்பருமே இறங்குன்றது எனக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியம். அதனால தான் ஓகேங்களா. இதில் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ் நம்ம எப்படி எடுத்துருந்தோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது 293 இப்படி எடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர், அடுத்து ஒரு நம்பர் 891. இதில் வந்து 8க்கு பதில் இங்கே உள்ள 2க்கு வந்திருக்கணும். இங்கே 3க்கு பதில் இங்கே 1 வந்திருக்கணும். வந்துருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் தான். பாக்ஸ் கெஸிங்கில் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்தோம். பட் ஆனால் வந்த நம்பரே வரும்ன்றது நமக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமாகி போச்சு. இல்லைன்னா ஓரளவுக்கு தட்டி தூக்கி வந்துருக்கலாம். வின்னிங்கை சூப்பராக அடித்து தட்டி தூக்கி வந்துருக்கலாம் ஓரளவுக்கு ஓகேங்களா. எப்பயும் போல் நம்மளுக்கு ஆல் போர்டு 9 பாஸுங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸிங் தான். இது வந்து நம்ம பேசிக் வின்னிங் தான் சொல்ல முடியாது. அதாவது கண்டினியூஸாக அடிக்கிறான்னா அது வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இதுக்கு வந்து நம்மளுடைய ஒரு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம இதில் ஒரு 2 கெஸ்ஸிங்கையும் அந்த 192 வச்சு ஒரு 3 கெஸ்ஸிங்கை நம்ம ஃபார்ம் பண்ணோம். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்த நம்பரே தான் வந்திருக்கு. நம்ம ஆக்சுவலி நம்ம பாக்ஸ் படி போட்டு பார்த்தது பண்ணோம்னா எப்படி வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 918 ஓகேங்களா. 932 இப்படி, அதாவது இப்படி தான் இந்த மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இதை பாக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்த நம்பரே வரும்ன்றது எந்த ஒரு இதுலையுமே கெஸ்ஸிங்லேயும் வரல. இப்போ வாங்க நம்ம ஒரு காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். மறுபடியும் எந்த நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதையும் டோட்டலாக டீட்டெயிலாக சூப்பராக இப்போ ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. இதில் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 9 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் ஒரு சில நம்பர் அதை தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 9 உள்ளே வந்து ஏ போர்டு 9 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஓகேங்களா. ஏ போர்டு 9 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பரில் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2 தாங்க. 2க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டேன் 9 வச்சு அடுத்து செகண்ட் சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் 8ங்க. அதாவது 8. அதுக்கடுத்து 8க்கு ஒரு ஹைலைட்டான ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அதுக்கடுத்து நம்மளுக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6 தாங்க. 286 ஏ போர்டு 9 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 2, 8, 6. இது ஓரளவுக்கு பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. மிஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம இதில் வந்த நம்பர் கண்டிப்பாக நம்பரில் வந்தே ஆகணும். 3 டிஜிட்டில் பயங்கர ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 2 நாள் விட்டாச்சு, இனிமேல் விட மாட்டோம். மறக்காமல் எல்லாருமே மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருமே பயன்பெறணும் ஓகேங்களா. மறக்காமல் எல்லாரும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப்போட மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மெம்பர்ஷிப் லிங்க்கு ஓகேங்களா. அதில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு 1. பி போர்டு 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் பி போர்டில் ஃபஸ்ட்டு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு 1. அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு 4க்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2, 4, 2. இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வந்து ஏ போர்ட்லேயும் சிங்க் ஆகுது, பி போர்ட்லேயும் சிங்க் ஆகுது ஓகேங்களா. அதனால் மறக்காமல் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை கரெக்டாக சொல்லுங்கள். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7, 427 பி போர்டு 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 4, 2, 7. இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே நம்ம சொல்லிக்கலாம். அதனால்
பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். பி போர்டு 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 427. ஓரளவுக்கு பேட்ச் பண்ணுற ஒரு கெஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸிங்னு சொல்லலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸிங்கை தாங்க பார்க்க போகிறோம். சி போர்டுக்கான ஒரு கெஸிங் தான். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்போ தான் உங்களுக்கு தெரியும், புரியும். இந்த சி போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டு எல்லாம் கவனிச்சிங்களா? இந்த மந்த் ஸ்டார்டிங்லேருந்து நேற்று வரைக்கும் சி போர்டில் 2 மட்டும்தாங்க ஹைலைட்டாக வந்துக்கிட்டே இருக்கு. இந்த 2ன்றது ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பராகவே போச்சுங்க. இந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்து 2 மட்டும்தாங்க. அதனால் அதாவது நாளைக்கு கன்ஃபார்ம் கெஸிங் சும்மா தரமாக அல்டிமேட்டாக ரெடி பண்ணி தான், பக்காவாக ரெடி பண்ணி தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். அதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க்கே. ஆனால் நாளைக்கு எல்லாருமே மெம்பர்ஷிப்பில் வர்ற கெஸிங்கை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 வச்சு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3 தாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3. ஓகேங்களா? 3. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. 3னாலே 8க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது இல்லாத பட்சத்தில் 5. இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸிங். 3, 8, 5 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸிங்னே சொல்லிக்கலாம். சி போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் இதுதான். 3, 8, 5. ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸிங்கை தாங்க பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸிங். ஓகேங்களா? நம்ம 4/7/2024 ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸிங். ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸிங்கில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 53. ஓகேங்களா? 53, 30. ஓகேங்களா? 30. ஓகேங்களா? 30. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 79. ஓகேங்களா? 79. அதுக்கு அடுத்தாப்புல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 07. ஓகேங்களா? 07. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 56. ஓகேங்களா? 56. அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனலாக நமக்கு வரக்கூடிய ஒரு அவுட்புட்டில் நமக்கு கிடைச்ச ஒரு நம்பர் 43. ஓகேங்களா? இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸிங் நம்ம சொல்லிக்கலாம். 53, 30, 79, 07, 56, 43 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸிங்கில் கார்னியா ப்ளஸ் லாட்டரி ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸிங்கில் இதான் வர்றதுக்கு வாய்ப்பு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸிங்கை நம்ம மெம்பர்ஷிப்குரிய ஒரு கெஸிங்கில் மேட்ச் பண்ணி பார்த்து பக்காவாக ப்ளே பண்ணுங்கள். நம்ம கெஸிங் உங்கள் கெஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இப்போ ஓரளவுக்கு ஏபிஏசிபிசிக்கான ஒரு வீடியோ முடிஞ்சு. ஓகேங்களா? வேறு என்ன உங்களுக்கு எதுவும் புரியலைன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ண பண்ணிடுவோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங். கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸிங்கில் 04/7/2024 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வெறும் 6 நம்பர் தான் நண்பர்களே. அதில் ஃபஸ்ட்டு ஹைலைட்டான ஒரு தரமான ஒரு சூப்பரான ஒரு நம்பர் 624. இது ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். ஓகேங்களா? 624, 518. ஓகேங்களா? 518. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 813. ஓகேங்களா? 813க்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 523. ஓகேங்களா? 523. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 071. ஓகேங்களா? 071. அது இல்லாத பட்சத்தில் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 361. இதான் ஓரளவுக்கு கவனமாக ப்ளே பண்ணுங்கள். நம்ம உங்கள் கெஸிங்கோட வந்துச்சுன்னா பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். 624, 518, 813, 523, 361, 071 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸிங்கில் இது ஒரு முக்கியமான ஒரு கெஸிங்னே நம்ம சொல்லிக்கலாம். நம்ம கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு 912 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங்கில் 04/7/2024 ஒரு கெஸிங் இதான் வரணும். மறுபடியும் இந்த 912 பாக்ஸு கிடையவே கிடையாது. இந்த நம்பர் எண்ணி வெளியே போயிடும். ஓகேங்களா?
காருண்யா ப்ளஸ் லாட்டரியில் 912 கிடையாது, 192 இனி வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. 3 டிஜிட் பாக்ஸில் இந்த நம்பர் வெளியே போயிருச்சுங்க. ஓகேங்களா? இது நம்மளுக்கு நம்ம டுடே பார்க்க வேண்டிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் 624 518 813 523 361 071. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸிங்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங் ஆனது இதுதான், இது மட்டும்தான். அதனால் பார்த்து கவனமாக சூப்பராக ப்ளே பண்ணுங்கள். நம்ம கெஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸிங்கை தான் நண்பர்களை பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஆல் போர்டு கெஸிங்கில் நமக்கு வரக்கூடிய ஒரே அவுட் 912 ஆல் போர்டு கெஸிங் 047 எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் 5 3 ஓகேங்களா 7. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸிங்னே சொல்லிக்கலாம். இதே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாகவும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுபோக தனியாக ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வரேன். ஏசியில் 53 ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? முக்கியமான ஒரு கெஸிங். ஓகேங்களா? முக்கிய குறிப்பு இதுதான். இந்த ஆல் போர்டு கெஸிங்கில் 537 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸிங், முக்கியமான ஒரு கெஸிங். இதே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏசியில் 53 ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள், லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள், சூப்பராக ப்ளே பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்போட ஒரு ஈக்குவல் பண்ணி கரெக்டாக மெம்பர்ஷிப் கெஸிங்கோட இந்த வீடியோவோட கம்பேர் பண்ணி கரெக்டாக பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓரளவுக்கு இந்த கெஸிங் ஓரளவுக்கு நீட்டாக முடிஞ்சு. உங்களுக்கு வேறு என்ன சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உடனுக்குடனே ரிப்ளை பண்ணப்படும். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனலுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். Disclaimer: Kerala Lottery only for entertainment videos only. Kerala Lottery just for guessing, not for betting game. இங்கே எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் தெரிவித்துக் கொள்கிறோம். இது முழுக்க பொழுதுபோக்கிற்கான வீடியோ மட்டுமே. கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.